ஆவியானவரை கிரியை செய்ய விட்டால் தான் அவர் உங்களை புது சிருஷ்டியாக மாற்ற முடியும். அதற்கு ஆவியானவருடைய கிரியை தானா என்றால் என்ன என்று பார்க்கறதுக்கு தான் இந்த இடத்துல என்ன செய்கிறது என்றால் நம்ம வேத வசனத்தை படிக்கிறோம். அந்த சத்தியத்தை அறிகிறவர்கள் சத்தியம் நமக்கு விடுதலை தரும். இதெல்லாம் யார்கிட்ட போய் நம்ம ஜெபித்தெல்லாம் நம்ம இதை பெற்றுக்கொள்ளுங்கிறது இருந்தது எந்த அளவுக்கு சாத்தியமாகும்னு தெரில. அப்போ அதுக்கும் பணம் வேணும் இல்லையா? அந்த மனசு நல்ல மனசாக இருந்தாலும் போக்குவரத்துக்கு உங்களுக்கு பணம் வேணும். அப்படியே போக்குவரத்துக்கு போய் வெறும் கையோட போனால் அடுத்த வாட்டி அவன் ஃபோன் எடுக்க மாட்டான். இந்த மாதிரிலாம் நிறைய விஷயம் இருக்குது. அதான் வசனம் என்ன சொல்லுது? சத்தியத்தை அறிக்கை சத்தியங்களை விடுதலையாக்கும். ஆமாம், இந்த மாதிரியெல்லாம் நான் கொஞ்சம் ஆரம்ப காலகட்டத்தில் ரொம்ப சிரமப்படுத்தப்பட்டேன். யாராலையும் இல்லை, என்னுடைய அறியாமல் தேவ சமயத்தில் உட்காந்து ஜபத்தை குறித்ததான விளக்கத்தை பெற்றுக்கொள்வதுக்கு பதிலாக ஏதோ ஒரு ஊழியக்காருக்கு ஒரு கான்ஃபரன்ஸ் நடத்துகிறார். அவர் ஏதோ ஃபண்ட் டெவலப்மெண்ட்டுக்காக பண்ணுறார், காசு வாங்கி பண்ணுறாருன்னு. அது ஒரு செட்டப்பில் போயின்னு இருக்குது. அந்த கட்டணத்தை செலுத்த கூட என்னால் முடியல. அவ்வளோ தூரம் போய் அவன் ஏதாவது என்னென்னோ ஏற்றுக்கொள்வாங்கன்னு பார்த்தா ஏற்றுக்கொள்ளவே இல்லை. இல்லை பேமெண்ட் ஃபஸ்ட்டு, அவ்வளோதான். அதுக்கப்புறம் திரும்பி வெக்கத்தோடு நான் திரும்பி வர வேண்டிய சூழ்நிலை வந்துச்சு. வர வழியில் தான் ஆண்டவர் சொன்னார், என் சமூகத்தில் உட்காராத போனேன், நீ அந்த மாதிரியெல்லாம் பேமெண்ட்டு கொடுத்து மூமெண்ட்டில் இருந்தீங்கன்னாக்கா ஒர்க் அவுட் ஆகாது. என் சமூகத்துலேருந்து கற்றுக்கோள், என் பாத தாண்டிலேருந்து கற்றுக்கோள். அப்படி தான் இவ்வளோ புத்தகங்கள்லாம் எழுத முடிஞ்சது. என்னை ஒரு மனிதன் ஞானவான் என்று நம்பி பேசுகிறார்கள் என்றால் அந்த ஞானத்தினுடைய அஸ்திவாரம் கர்த்தருடைய வசனம், தேவ சமூகம். இது ரெண்டும் இல்லாமல் நான் ஒரு பூஜ்யம். நான் மட்டும் இல்லை, இது ரெண்டுத்தில் இருக்கிற ஜனங்களால் தான் பிரகாசிக்க முடியும். தேவன் விரும்புகிற காரியத்தை நம்ம செய்ய முடியும், நாம் விரும்புகிற காரியத்தையும் அழிக்கவும் முடியும். நல்லா புரிந்து கொள்ளுங்க. அநேகர் ஜெபிப்பாங்க, தாங்கள் விரும்பத்தை ஜபமாக தெரிவித்து அது செய்து முடிக்க வேண்டும். அதுக்கு என்ன உபவாசம், அதுக்கு என்ன கண்ணீர், அதுக்கு என்ன வியாகுலம், அதுக்கு என்ன வாக்குதத்தம், அதுக்கு எத்தனை தீர்க்கதரிசிகள். ஜபத்தினுடைய ஆழத்தை நான் சொல்கிறேன், போதிக்கிறேன். ஜெபித்தம் நடக்கவில்லை, ஏன் நடக்கலை? அவங்க விருப்பத்தையெல்லாம் நீங்கள் செய்யணும்னு நினச்சா இன்று அன்றொன்று அப்பம் அந்த வசனத்தை நீங்கள் தியானித்து பாருங்கள். அந்த வசனம் என்ன சொல்லுகிறதுன்னு பாருங்கள். உங்களை மாறுகிறதா, சூழ்நிலைகள் மாறுகிறதா இல்லையான்னு பார்த்து சொல்லுங்கள். சூழ்நிலைகள் மாறுகிறதா இல்லையா என்று பார்த்து சொல்லுங்கள். வசனத்தை தியானித்து நீங்கள் பாருங்கள், உங்கள் சூழ்நிலைகள் மாறும். அதனால வாடகை வீட்டில் இருக்கவங்க சொந்த வீட்டுக்கு போவாங்க, சொந்த வீட்டில் இருக்கவங்கன்னா 4 போர்ஷன் கட்டி விடுவாங்கன்றது இல்லை. முதல்ல நமக்குள்ளே இருக்கிற அழுக்குகள்லாம் வெளியே போகுதா பாருங்கள். சுத்தமாய் நீங்கள் பரிசுத்த குலைச்சல் இல்லாமல் வாழ முடியும். அது பிறகு ஆத்துமா செழிக்கும். ஆத்துமா செழிப்பு வைத்து தான் எல்லாம் நடக்கும். இந்த இடத்துல பாருங்கள், அந்த உணவு என்பது எல்லாருக்கும் தெரிந்த ஒரு விஷயம். அந்த இயேசு கிறிஸ்துனுடைய அப்பத்தை குறித்து பார்த்தோம். இன்னொரு காரியம் என்னவென்றால், இந்த எனக்கு கொஞ்சம் கூட ஆதியாகமம் 25:30 அப்போது ஏசா யாக்கோபை நோக்கி அந்த சிவப்பான குழிலை சாப்பிட கொஞ்சம் தான் இளைத்திருக்கிறேன் என்றான். இதனாலே அவனுக்கு ஏதோம் என்ற பெயர் உண்டாயிற்று. அதாவது சகோதரத்தில் தான் கேட்டு பெற்றுக்கொள்கிறான், இல்லைன்னு சொல்ல. இதனால் அவனுக்கு ஏதோம்னு ஒரு பேர் உண்டாயிற்று. ஏதோமியராகவே பின்னாட்டிலே கருதப்பட்டாங்க. இந்த சகோதரத்தில் வாங்கி சாப்பிட்றது கூட சொல்கிறேன். வேதம் என்ன சொல்லுகிறது? தாழ்வு காலத்தில் சகோதரத்தில் போகாத, இங்கே பசி கிள்ளுது வைத்த போய் தாய்கிட்ட கேட்டிருக்கலாம். இது அதுக்குள்ளே முடியல. இது சிவப்பான பயிற்றங்கோள் மேலே தாய்கிட்ட போனால் சாம்பார் சாதம் கிடைக்கும், அங்கே போனால் பிரியாணி கிடைக்கும். எங்கே போவான் மனுஷன்? பிரியாணி பக்கம் போவான். இந்த கண்ணுக்கு தெரியாத சில சத்துருக்கள் உங்களை வாட்டி வதைத்து கொண்டிருக்கிறது. நீங்களே யோசித்து பாருங்கள். ஒரு நாள் நினைத்து கொண்டிருக்கிறீங்க அசைவம் புசிக்கணும்னு, நல்ல பிரியாணி சாப்பிடணும், அந்த கற்பனையிலையும் அந்த கனவுலையும் இருக்கிறீங்க. மனதை பார்த்து சொல்லுங்கள். உங்கள் சொந்த மனசு சொல்கிறேன், மனமே இன்றைக்கி ரச சாதம் ஊருக்காக தான் சாப்பிட போகிறேன். உங்கள் மேலே உங்களுக்கே கோவம் வரும். சொல்கிறேன், என் மேலே அடிச்சு நொறுக்கலாமான்னு இருக்கும். என்னையே சொல்லி சும்மா உங்களுக்கு மனம் விரும்புகிற நேரத்தில் இல்லை அது எப்படி மன விருப்பத்துக்கு நான் போவேன்? என் மனம் விரும்புகிறத செய்ய மாட்டேன். நடைமுறை என்ன? ஆனால் உண்மையிலே உங்களுக்கு பொருளாதாரமும் அதுக்கு உதைக்குதுன்னு வைங்க. சில பேர் கிரெடிட் கார்டில் தேய்ச்சி சாப்பிடுவோம், வந்தால் கொடுத்துக்கலான்னு. இது என்னாலும் எவன் ஜவமானாலும் விளங்காத குடும்பம் அது. கையில் என்ன இருக்கிறது? இதுக்கெல்லாம் கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணக்கூடாது ஐயா. உங்கள் விருப்பத்துக்கும் உங்கள் வாஞ்சைக்கும் உங்களுடைய உணர்ச்சி வசப்படுகிற காரியத்துக்கெல்லாம் கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணக்கூடாது. அது அப்படியே பட்டயமாக மாறிடும். பசங்க ஆசைப்படுறாங்கன்றதுனால நம்ம அவமானப்பட முடியுமா? அந்த பசங்க நம்ம பெற்றோர் படுற அவமானம் வந்து பசங்க பெரிய விதத்தில் தாக்கும். அது ஒரு மிகப்பெரிய ஒரு சஞ்சலத்தை அந்த பிள்ளைகளுடைய மனசில் உண்டாக்கும். தெரியாது.
இது ஒரு விதமான அடிமைத்தனம். சில பேர் பிள்ளைங்களுக்கு வாங்கி கொடுத்துட்டு அவங்க வாயை பார்த்துன்னு இருப்பாங்க. அவங்களுக்கு அது சாப்பிட மாட்டாங்க. பொருளாதார நெருக்கம்னு சொல்கிறேன். ஆனால் பசங்க கேட்டாங்க. நீங்கள் உங்கள் மனதை முதல்ல பாருங்கள். என்ன சாப்பிட விரும்புகிறீங்களோ அந்த காரியத்தை, எதிர்மறையான ஒரு காரியத்தை செய்து பாருங்கள். சில இடத்துல ஆஃபர் பண்ணுற இடத்துல சொல்லி பாருங்கள், தயிர் சாதம் வேணும்னு. கிடைக்குமா? பிரியாணி நல்லா இருக்குது, அது வெறுப்பேற்றுற மாதிரியே நல்லாவும் வந்திருக்கும் அன்றைக்கி. பரவாயில்லையா, நாளைக்கு சாப்பிட்டுக்கலாம். மனதை நீங்கள் இப்படி தான் பயிற்சி கொடுக்கணுமே தவிர, இல்லைன்னா மனம் ஏறி தள்ள உட்காந்துக்கோ. உங்களுக்கு கண் கட்டி விடும். உங்களுக்கு ரொம்ப பெரிய சஞ்சலத்தில் போயிடுவீங்க. இதை மனுஷன் தாய்கிட்ட போய் கேட்டிருக்கலாம். யாக்கோபுக்கும் தாய்க்கு எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குது. ஏன்னா அந்த அம்மா என் அம்மா வீட்டுக்கு போய் உட்காந்துருக்கு ரெபேக்கா. அது போகிறதே கிடையாது. கல்யாணம் ஆன நாள்லேருந்து இங்கேயே கிடக்குது. அதான் ஈசா கூட இருக்குது. அந்த அம்மாகிட்ட கேட்டுருக்கலாம், அம்மா எனக்கு பசிக்குது. பயிற்றங்கூடு, சிவப்பு கலரு காம்பினேஷனு, ப்ரெசன்டேஷனு, வெள்ளை அந்த சிவப்புனாலே வீக்கு. சில பேருக்கு இந்த கலர் வீக்னஸ் இருக்கும். எந்த ஒரு கலர் பிடிச்சிக்கும், அதை எனக்கு வேணும். இது ராசி கீசியெல்லாம் இல்லை, அது அவனுக்கு பிடிக்கும், அவ்வளோதான். சில பேர் இந்த திருமண விஷயத்துலலாம் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு தெரியாது இல்லை, கலர் பிளேஸ் அ வைட்டல் ரோல். ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும். சில பேருக்கு கருப்பு பிடிக்கும், சில பேருக்கு கருப்பே பிடிக்காது. சில பேருக்கு வெள்ளை தான் வேணும், சில பேருக்கு வெள்ளையே பிடிக்காது. ஏதோ ஒன்று உங்களுக்கு விருப்பத்துக்கு மாறாக அமைந்து விட்டால் வாழ்க்கை நரகமாக போகிறதுக்கான காரணம் என்னென்னா, மனம் உங்களை வாட்டி வதைக்கிறது என்ற அர்த்தம். விருப்பத்துக்கு மிஞ்சி ஒரு காரியம் நடந்திருக்குது. நான் எதிர்பார்த்தேன். இது குடும்ப விஷயத்தில் கூட இது பெரிய பிரச்சனை வந்துடும். என் பிள்ளை 100 மார்க் எடுக்கணும்னு என்னோடய விருப்பம். என் பிள்ளை என்ன மாதிரி தானே இருக்குன்றது நடைமுறை. ஆனால் அதுக்கப்புறம் அந்த பிள்ளையை பார்த்தா கரிச்சு கொட்டுறது. அதான் தகப்பனுக்கும் பிள்ளைங்களுக்கும் இந்த வாலிப வயசில் வர சண்டையை பார்த்தீங்கன்னாக்கா, ஆவிக்குரிய வாழ்க்கை, அபிஷேகம், ஆராதனை, பைபிள், பிரசங்கம், பெந்தகோ சபை எல்லாத்தையும் ஓர கட்டுற மாதிரி இருக்கும். எல்லாத்தையும் தூக்கி சாப்பிட்ற மாதிரி இருக்கும் சண்டை. எல்லோரும் வேடிக்கை பார்க்குற அளவுக்கு இருக்கும். அல்லது எல்லோரும் டிவியெல்லாம் ஆஃப் பண்ணிட்டு இந்த வீட்டிலேருந்து ஒலிக்கிற சத்தம் என்னன்னு நம்ம கேட்கலான்ற மாதிரி சுவாரஸ்யமாக இருக்கும். இவன் அவனை திட்ட, இவர் அவனை திட்ட, அவன் அந்த பையன் இவரை திட்ட. எல்லாருக்கும் ஒரு ஆசை இருக்கும், எல்லாரும் பிள்ளைங்கள மாதிரி நம்ம பிள்ளைங்களும் நிறைய மார்க் எடுக்கணும்னு. பிள்ளைங்களுக்கும் ஒரு ஆசை இருக்கும்ல. எல்லா அப்பாவும் பிஎம்டபிள்யூவில் வராங்க, ஆடி காரில் வராங்க, மெர்சிடிஸ் பென்ஸில் வராங்க, நம்ம அப்பாவும் அதில் வரணும்னு. இதுக்கு அது எல்லாம் சரியாக தான் இருக்கும். எல்லாம் என் ரத்தம், என் பசங்க என்ன மாதிரி தான் யோசிக்கும். இது நியாயம் அநியாயம்னு இல்லை. நீங்கள் எதையோ விரும்புகிறீங்க, உங்கள் வாழ்க்கையில் அதுதான் போராட்டம். இன்றைக்கி என்னையா விரும்புகிற? ஏன்டா விஷம் குடிச்ச? நான் லவ் பண்ண ஒருத்திய. ஏன்டா அவள் என்னை லவ் பண்ணல? ஒரு தலை காதலுக்கே விஷமா? ஆமாம், அது காதல் மட்டும் சக்ஸஸ் வச்சுன்னா அவளுக்கு ஊற்றி விட்ருப்பான் இவன் அந்த விஷத்தை. இது நடக்குதா இல்லையா? காதலர்கள் எவ்வளோ பேர் அச்சின்னு குத்தின்னு மர்மமான முறையில் மாற்றங்கள் நடக்குது. சொல்கிறேன், விருப்பம். அவன் இவர் அதுக்குள்ளே ஒன் சைட்லேயே எங்கேயோ போயிட்டார். ஒருத்தன் சொல்கிறான், என்ன பண்ணேன், காலேஜ் முடிச்சுட்டு என்ன பண்ணேன்னு கேட்குறாங்க. நண்பர்களுக்குள்ளே பேசி கொண்டிருக்கான். இன்னொருத்தன் சொல்கிறான், அந்த ஒரு பொண்ணு அவங்க கூட படித்த பொண்ணை பேரை சொல்லி இவன் அவளை ஒன் சைடு லவ் பண்ணிட்டு இருந்தான் 1.5 வருஷமானு. அவன் வேலை கட்சி அவள் போயிட்டா. இவன் என்ன பண்ணான்னு கேட்டதுக்கு கூட இருக்கிற நண்பன் சொல்கிறான், இன்னொரு நண்பன்கிட்ட இப்படி சொல்கிறான். விருப்பம் நமக்கு அவமானத்தை உண்டு பண்ணுகிறது என்று நம்ம விருப்பம் தான் ஐயா. விருப்பத்தையும் செய்ய உண்டு பண்ணுகிற கருத்து. அந்த விருப்பம் எப்படி மாற்றிக்கொள்ளணும்? ராஜ்யத்தின் கோட்பாடுகளுக்குள்ள வசனத்தின் மேலே மாற்றிக்கொள். அடித்து நொறுக்கணும் போல் இருக்கும் என்ன, அது 2வது விஷயம். ஆனால் வசனத்தின் தாக்கமாக இருக்கிறவர்கள் அவங்க என்ன செய்வாங்க? கேட்க அந்த மனம் வந்து மங்கிடுச்சு. ஏசாவுக்கு சிவப்பு பயிற்றங்கூழ் அதான் ஈக்குவல் டு பிரியாணி. இங்கே ரசம் சாதம், சாம்பார் சாதம், இல்லை தயிர் சாதம், இல்லை லெமன் சாதம், அசைவம் இல்லாத சைவ சாப்பாடுக்கும் அசைவத்துக்கும் இருக்கிற வித்தியாசம். தாயை போய் கேட்டால் இது கிடைக்காது. இவன் குக் பண்ணிகிட்ருக்கான். இது வந்து பசி நடத்துதா, விருப்பம் நடத்துதா? நீங்கள் துல்லியமாக பார்க்கணும். பசி நடத்துதா, விருப்பம் நடத்துதா? பசி வந்தால் 10ம் பறக்கும், பசி ருசி அறியா. இது ரொம்ப தெளிவாக இருக்கும். நான் சாவ போகிறேன்னா எனக்கு அதை கொடு. அதாவது என்னென்னா, அந்த ஒரு குறிப்பிட்ட உணவு ரகத்தின் மீது, வகையின் மீது மிகப்பெரிய பைத்தியம், மிகப்பெரிய ஒரு ஈடுபாடு, மிகப்பெரிய ஒரு அலாதி பிரியம், விருப்பம், வெறியாய் மாறிவிட்டது. அது இல்லைன்னா நான் சாவுறேன்ற அளவுக்கு வந்துடுச்சு. நான் சாகிறேன், எனக்கு கொடு. நான் கட்டினா அவளை தான் கட்டுவேன், கட்டினா இவனை தான் கட்டுவேன். ஆமாம், வாழ்க்கையே நல்லா கட்டப்படும், உருப்பட்டுறோம், வாழ்க்கை நல்ல குடும்பம் மாறிடுவீங்க. இது எல்லாமே உடையக்கூடிய காரியங்கள் தான். விருப்பத்தை வைத்து நீங்கள் வாழ்க்கையை நடத்துகிற பொழுது உங்கள் வாழ்க்கை மிகவும் விசனத்தோடு வேதனையோடு காணப்படும். நடைமுறைக்கும் விருப்பத்துக்கும் ஒத்தே போகாது.
நான் என்னமோ நினச்சேன், உனக்கு பொண்டாட்டி கிடச்சாச்சு, உனக்கு மனைவி கணவன் கிடச்சாச்சு, கணவனும் மனைவியும் ஆயிட்டீங்க, 2 பேருக்குள்ளே பிரச்சனை இல்லை. 2 பேருமே சொல்கிறது என்னென்னா, அவங்க அம்மா சரியில்லை பாஸ்டர், அந்த அம்மாவும் சொல்லும். இவனும் மாமியாரை பற்றி ஒரு நல்ல அபிப்பிராயமாக சொல்ல மாட்டான், நல்ல அபிப்பிராயம் தெரிவிக்க மாட்டான். அவனை தான் கல்யாணம் ஆச்சு, 2 பேரும் ஒத்துமையாக போகிறீங்க, ஒரு மனத்தோடு இருக்கீங்க. அந்த அம்மா ஏதோ சமைக்குது, நீயும் சாப்பிட்ற, நீ சம்பாதிக்கிற, அந்த அம்மா ஏற்றுக்குது. நல்ல குழந்தைகளோடு நல்ல சந்தோஷமாக சமாதானமாக ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் பூமிக்குரிய வாழ்க்கையிலும் கர்த்தர் கிருபை கொடுக்குறார் வர்றதுக்கு. அதோடு நிறுத்தணும். அதில் மாமியார் மேலே 2 பேருக்குமே இருக்கிற பிரச்சனை என்னன்னாக்கா, மாமியார் வந்து இவங்க ஒரு விருப்பம் வச்சுருப்பாங்க, அதுக்குள்ளே அவங்க வரல. யார் விருப்பத்துக்கு யார் ஏன் நடந்துக்கிறது? நீ விரும்புகிற மாதிரி உன் சரீரம் இருக்குதா முதல் பாருங்கள். 2 பேருமே, கணவனும் சரி மனைவியும் சரி, நீங்கள் விரும்புகிற மாதிரி தான் உங்கள் சரீரம் உங்களுக்கு கிரியை செய்தா, நாள் ஆக மனம் சொல்லுகிறத சரீரம் கேட்கிறதா, சரீரம் சொல்லுகிறத மனம் கேட்கிறதா யோசித்து பாருங்கள். எல்லாவற்றையும் நாசமாய் போடுகிறது விருப்பம். உங்கள் விருப்பம், உங்கள் வேதனைகளுக்கு, இன்றைய வேதனைகளுக்குரிய காரியம் உங்கள் விருப்பம்.